முருகர் 9 கிரகங்கள் 27 நட்சத்திரம் சேர்ந்து ஒரு பக்தனுக்கு என்ன கர்ம சோதனை கொடுத்தாலும் அந்த முருகர் மாத்துவார். ஏன்னா படைக்கும் தொழில முருகர் செஞ்சதுனால அந்த படைக்கும் தொழில எப்படிலாம் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறலாம், என்னென்ன ரூல்ஸை மாற்றி அமைக்கலான்ற வித்தை வந்து முருகர் பெருமாளுக்கு தெரியும். அதனால தான் தன் பக்தர்களுக்கு அவர் வள்ளி வரப்பிரசாதங்களை வழங்குறார். ஒருத்தனோட கர்மா எவ்வளவு மோசமா இருந்தாலும் வந்த உடனே முதல்ல அவருக்கு ஒரு சோதனை கொடுத்துருவார். கண்ணீர் விட்டு அழகிற அளவுக்கு சோதனை கொடுத்தோடனே அவன் கண்ணீர் கர்மா கரையும். கண்ணீர் வந்தாலே அந்த சோதனை கொடுத்து கர்மாவை தீர்த்ததுக்கு அப்புறம் தான் முருகர் வந்து அவனுக்கு எல்லா வரங்களையும் கொடுப்பார். அதுல இந்த இடம் குறிப்பா என்னன்னா, படைக்கும் தொழில முருகர் சிறுவாபூரில இருந்து செய்யறாரு. இந்த இடத்துல என்ன முருகர் பிரம்மாயிட்ட சொல்லியிருக்காருன்னா, இனி என் பக்தர்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு நீ விதியே வந்து சரியாதான் எழுதணும், எந்த தவறாவும் எழுதக்கூடாது, தவறா எழுதப்பட்டு இருந்தாலும் என் பக்தனா இருந்தா அவனுக்கு மாற்றி அமைக்கணும்னு சொல்லி முருகர் உத்தரவு போறாரு. அதுக்கேற்ற மாதிரி பிரம்மாவும் சரின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட புனித வாய்ந்த ஸ்தலம் இது. இதை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தேசம்னா ஆந்திரா மக்கள், நான் எல்லா பேட்டையும் சொல்ல, உலக தலைவனே முருகர் தான். உலகம் முழுதும் முருகர் வழி